இலங்கையில டெங்கு பாதிப்பு அதிகமா இருக்குதுன்ட்டு அரசாங்கத்தால பல இடங்களுக்கு போர்டு வைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோல நானு டெங்கு பாதிப்பு இலங்கையில எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீகோட் பண்ண போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி போய் டீகோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கும். ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் டு ஈஸியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. கொரோனாவுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்த பெரிய ஒரு பாதிப்பா இந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு பாதிப்பை சுகாதார அமைச்சுல இப்போ வந்து நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடியே 2017 இந்த டெங்கு வந்துச்சு. அப்பவே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. கொரோனாவுக்கு ஈக்குவலான பாதிப்பை வந்து அதை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மறுபடியும் கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2026லயும் இந்த கொரோனா இல்லாம இந்த டெங்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் தீவிரமா பரவிக்கிட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த டெங்குவால இந்த வருஷம் 2026 கிட்டத்தட்ட 58,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துருக்குறாங்க ஜூன் மாசத்துல மட்டும். அந்த 58,000 பேர் அப்படின்னு சொல்லி இல்லையா, அந்த 58,000 பேர்த்துல 21,000 பேரு இந்த ஜூன் மாசத்துல மட்டுமே இலங்கையில பதிவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இலங்கையில வந்து எந்தெந்த மாகாணத்துல எந்தெந்த இடத்துங்கள்ல டெங்கு பாதிப்பு அதிகமா இருக்குதுன்ட்டு ஒரு லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. கொழும்பு, கம்பஹா, கல்தரை இந்த 3 மாகாணங்களிலையும் இந்த 3 மாவட்டங்களிலும் டெங்கு பாதிப்பு வந்து அதிகமா இருக்குது அப்படின்ட்டு அரசாங்கத்தால சொல்லப்பட்டிருக்குது. இந்த டெங்கு வந்து எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு வந்து கூடுச்சு அப்படின்ட்டு சுகாதார அமைச்சுல சில பல காரணங்கள் சொல்றாங்க. அதாவது ஸ்ரீலங்கா இப்படி இருக்கிறதுனால தான், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி டெங்கு பாதிப்பு வந்து திடீர்னு கூடுச்சு அப்படின்ட்டு சில பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு 6 காரணம் நான் சொல்றேன். ஒன்று வந்து சுற்றுப்புற சூழல்ல தேங்கி நிற்கிற நீர், சுற்றி அங்கங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி நிற்கும் அந்த தண்ணிங்க. அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று மழை, இது அடிக்கடி மழை வரும், அப்புறம் மழை வந்துட்டு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது. அப்புறம் வந்து கட்டுப்பகுதி, அதான் கட்டுமான பகுதி. அப்படின்னா இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பில்டிங்ஸ், கட்டிக்கிட்டு இருப்பாங்க பில்டிங்ஸ். அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கங்கன்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சரியாக பார்க்காததுனால அங்கேருந்து நுழம்பு பரவி தான் இந்த டெங்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சுத்தம் பண்ணாத காலி இடங்கள், சில பேர் இடம் வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ண மாட்டாங்க. சுத்தம் பண்ணாததுனால அந்த இடத்துல வந்து தண்ணி எல்லாம் தேங்கிட்டு அங்கே வந்து நுழம்பு பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நகரமயமாக்குதல். இந்த நகரமயமாக்குதல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க இல்லையா, இல்லாட்டி இந்த கிட்ட கிட்ட வீட்டுகளில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ட்ரைனேஜ் குழிங்க, பல் குழி அதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சுத்தப்படுத்தாததுனால அதுலேருந்து வந்து நுழம்பு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை வந்து இலங்கையில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொசுவை இல்லாமக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எடுக்கிற முயற்சியோ அரசாங்கம் எடுக்கிற முயற்சியோ குறைவா இருக்குது அப்படின்ட்டு தான் சுகாதார அமைச்சர் வந்து சொல்றாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 மாவட்டங்கள் நான் சொன்னேன். அதாவது கொழும்பு, கம்பஹா, கல்தரை. இந்த 3 மாவட்டங்கள்லேயும் தான் இலங்கையில இப்போதைக்கு பதிவாக்கப்பட்டிருக்கிற டெங்கு நோயாளர்களில் 55% ஆட்கள் வந்து இந்த 3 மாகாணத்துலேயும் தான் பதிவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அது இல்லாம வேற வேற மாவட்டங்கள்லையும் டெங்கு நோயாளர்கள் வந்து இப்போ வந்து இனம் காணப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டி, காலி, மாத்தறை, ரத்னபுரி, கேகாலை, குருநாகல், இதுல எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து டெங்கு நோயாளர்கள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெங்கு நோயால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே பாதிப்பு தான். குழந்தைங்களுக்கு பாதிப்பான்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டெங்கு எந்த நுழம்பு கடிச்சாலும் குழந்தைக்கோ யாருக்கோ யாருக்குமே நோய் வரத்தான் போகுது. அந்த நுழம்புக்கு தெரியாது அது குழந்தையா குமாரனா கிழவனா அப்படின்ட்டு. அந்த டெங்குவுக்கு தெரியாது, அந்த நுழம்புக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கும் ஆபத்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெருசுங்க, பெரியவங்க, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்குது. இந்த நுழம்பு கடிச்சுன்னு சொன்னாக்க யாருக்குமே நோய் வராமல் இல்லை, எல்லாத்துக்குமே நோய் வரும். ஸோ இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த டெங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், டெங்குவோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்ன அறிகுறிகள்லாம் காட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நார்மலாக வர காய்ச்சலை விட அதிகமாக காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பசி வராதுன்னு சொல்கிறாங்க. 3வது வந்து கண்ணு வலிக்கும். கண்ணு வந்து நார்மலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ணு வலி வந்துச்சுன்னா அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கண்ணு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பயங்கரமாக தலை வலிக்கும், வாந்தி போகும், மேல் வலி இருக்கும், தோலில் வந்து சிவப்பு சிவப்பு புள்ளி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கூல் படிக்கிற 2017 வந்து சொல்லியிருந்தாங்க. மேலே சிவப்பு சிவப்பு புள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து டெங்குன்ட்டு கன்ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்தை இப்படியே சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த விஷயங்கள்லாம் தான். ஸோ இதெல்லாமே கடந்து நீங்கள் அந்த டெங்கு வந்து அதுலேருந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த அறிகுறிகள்லாம் இருந்தும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களை கவனிக்காமல் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுடைய டெங்கு நோய் வந்து உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நேரம் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று வலி இருக்கும்,
தொடர்ந்து வாந்தி போகும், மயக்கமாக இருக்கும், கை கால் குளிர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால் குளிர்தல்னா இறந்து போனவங்க கை கால்லாம் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்ப கல் மாதிரி ஒரு மாதிரி கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கை கால் வந்து கூலாயிரும், மூச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், மூக்கில் வாயில் காதில் எல்லா இடத்துலையுமே வந்து ரத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெங்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கத்திலேருந்து என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, மாதத்தில் ஒரு வாரத்தை வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க டெங்கு ஒழிப்பு வாரம் அப்படின்னு சொல்லி. அந்த வாரத்தில் வீடு வீடாக போயிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெங்கு நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அங்கே அபராதம் கொடுக்குறாங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி இருந்தாலும் இல்லாட்டியும் கொசு மருந்து தெளிச்சிட்டு வராங்க அந்த இடத்துங்களுக்கு. அப்புறம் வந்து ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இது எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கேயுமே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி ரிசர்ச் பண்ணுறதுல ஹை டேஞ்சரான இடங்கள் இருக்கும். இப்போ நுழம்பு பரவறதுக்கு ரொம்பவுமே சாதகமான இடங்கள் இருக்கும், ரொம்ப டேஞ்சரான இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வந்து அரசாங்கத்தால் ஸ்பெஷலான ஒரு ஸ்குவாட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்குது, ஸ்பெஷலான ஒரு குழு அனுப்பி இந்த இடத்துல டெங்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துலையே இருந்து டெங்கு வந்து பரவாமல் பார்த்துக்கிறது தான் உங்கள் வேலை அப்படின்ட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி எல்லாம் செய்கிறதுக்கான ஒரு குழுவை வந்து அதுக்குன்னு தனியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரசாங்கம் இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கிற நம்ம வந்து நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்ட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 7 நாள் வேலைக்கு போகிறதா இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, எல்லாருமே வேலை போக மாட்டோம் இல்லையா? ஸோ டெய்லி வந்து கிழமையில 7 நாளில் ஒரு 6 நாள் வேலைக்கு ஒரு நாள் வந்து லீவு போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சுற்றுச்சூழலை வந்து சுத்தமாக வச்சுக்கிங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களை சுத்தப்படுத்த சொல்கிறாங்க. பழைய டயருங்க இருக்கும் வீட்டுங்களில், பழைய டேங்க்குங்க இருக்கும், அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த சொல்கிறாங்க. அப்புறம் தண்ணி தொட்டி இருக்கும், அதை மூடி வைக்க சொல்கிறாங்க. கொசு வலை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தூங்கும்போது வந்து கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் கொசுவா இல்லை டெங்கு வந்து நம்ம வந்து முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து தூங்கும்போது போடுவாங்களே நெட்டு, அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது எங்கேயும் போகும்போது நீட்ட கை டிஷர்ட்டுங்க, உங்கள் கை கால்லாம் மொத்தமாக மூடி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2017 வந்து அந்த டெங்குவுக்கும் 2026 வந்து இந்த டெங்குவுக்கும் என்னென்ன ஒத்துமைகள் இருக்குது, என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 வந்த டெங்குவில் கிட்டத்தட்ட 1,86,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 440 பேர் வந்து அந்த டெங்குவில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் 2026 வந்திருக்கிற இந்த டெங்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் போகலை, அந்த பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு இன்னும் ரீச் பண்ணலை. ஆனால் ஜூன் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 21,000 பேர் வந்து இலங்கையில் பதிவாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த 3 மாகாணங்களில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. மற்ற மாகாணங்கள்லையும் மற்ற மாவட்டங்கள்லையும் வந்து டெங்கு பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சுகாதார அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை, அதாவது ஜூனில் பதிவாக்கப்பட்டிருக்கிற இந்த டெங்கு நோயாளர்களுடைய நிலைமை இன்னுமே வந்து அதிகரிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே முன்னுக்கு போகும்போது இதே நிலைமை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 2017 இருந்த டெங்குவை விட 2026 டெங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு சுகாதார அமைச்சர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். எந்தெந்த இடத்துல வந்து டெங்கு நோய் வந்து இப்போ அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுடைய வீட்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க மாற்றணும், எப்படி சுத்தமாக இருக்கணும், இந்த டெங்கு நோய் வந்தாக்க என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இதில் டீகோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த டெங்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா புவி டீகோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது ஓகே, பாய்.